ஜெய் சாயிராம். நம் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்தித்தாலே போதும், நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, நீ எதிர்பார்ப்பதை விட, நீ எதிர்பார்த்ததை விட மேலானதே உனக்கு கிடைக்கும். மேலானதையே நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் நடத்தி வைக்கப் போகிறேன். நீ நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு நடத்தி வைப்பேன். வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு தேர்வு செய்து கொள்வதற்கு பல வாய்ப்புகளை ஒரே நேரத்தில் தருவதில்லைதான். கிடைக்கின்ற வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். கிடைக்கின்ற வாய்ப்பை மிக மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், மிக பிரம்மாண்டமான வெற்றியை நிச்சயமாக அடைந்துவிட முடியும். வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவும் முடியும். என் அன்பு பிரியமே, சில வாய்ப்புகளை தவறவிட்டால் உனது வாழ்வே தவறி போகவும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். தவறி போகவும் செய்யலாம். எனவே வாய்ப்புகளில் எப்பொழுதும் கவனமாக கையாள கற்றுக்கொள். உன்னுடைய உள்ளத்தில் உண்மை இருந்தால் உன்னுடைய உழைப்பிலும் நிச்சயமாக உண்மை இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய உழைப்பில் உண்மை இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்ட உயர்வு இருந்தே தீரும். எனவே என் பிரியமே, மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. நீ அடைய வேண்டிய வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் உனக்கு தானாகவே கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே என் பிரியமே. ஒவ்வொருவரின் பாதையும் வேறு, ஒவ்வொருவரின் பயணங்களும் வேறு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைத்துமே மாறக்கூடியது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். இறைவன் உனக்கு வகுத்த பாதையில் நம்பிக்கையோடு பயணம் செய்ய கற்றுக்கொள். உனக்காக உருவாக்கப்பட்ட பாதையில் நம்பிக்கையோடு பயணம் செய். உனக்கென்று படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்கு என்று எழுதப்பட்ட அனைத்தும் உனக்கு என்று விதிக்கப்பட்ட அனைத்துமே நிச்சயமாக உன்னை வந்து அடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதற்காக நீ ஒன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என் பிரியமே. என்ன தெரியுமா? போராடிக்கொண்டே இருப்பதுதான். நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். உன் எண்ணம் போல் உன்னுடைய வாழ்வும் நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். எனவே எண்ணத்தை எப்பொழுதுமே தைரியமாக வைத்துக்கொள். நல்ல நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் பதிய வைத்துக்கொள். எது வந்தாலும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காதில் வாங்காமல் உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு என்று படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்கு சாதகமாகவே உன்னை வந்து சேரும். மற்றவர்கள் சொல்வதை கடினமாக கருதாமல் உழைப்பே வாழ்விற்கான உயர்வு என்பதை உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு உழைத்து கொண்டே இரு. கடினமான உழைக்கும் மனிதனே வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை அடைகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்மானத்தை அதிகமாக நீ நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடந்து நீ தனித்துவிட படுவாய்.
அதே சமயம் தனித்துவமாகவும் ஆக்கிவிடுவார்கள் உன்னையே. உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவனை கூட உன்னுடைய பலவீனத்தை அறிய ஆவலாக இருப்பவனே உனக்கான முதல் எதிரி என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பலவீனத்தை அறிய ஆர்வமாக இருப்பவர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மற்றவர்கள் ஏதேனும் சொல்லிவிடுவார்களா? மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று மற்றவர்கள் வார்த்தையை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்காதே. உன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்துவிட்டு போ. அதுவே உனக்கு நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களின் வார்த்தைகளை, மற்றவர்களின் சொற்களை எப்பொழுதுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நினைத்து வருத்தமும் படாதே. இதை உணர்த்தும் விதமாக மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் புடவை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். புடவை வியாபாரம் செய்யும் ஒரு பெண்மனுடைய கடையாகத்தான் அந்த கடை இருந்தது. அந்த கடையை பார்த்து பார்த்து தரமான புடவைகளை விற்று வந்தாள் அந்த பெண்மணி. ஆனால் ஒரு முறை அதில் ஒரு சிக்கல் வந்தது. வாங்கின புடவையில் ஒரு கலப்படம் நடந்தது. 10 புடவைகள் மிக மிக தரம் குறைவாக இருந்தது. தரம் குறைவான புடவைகளாக இருக்கிறதே என்று அந்த பெண்மணிக்கு கெட்ட பேறு வந்தது. ஏமாற்றிவிட்டாய் என்று அனைவருமே பழி சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவருமே. அந்த பெண்மணிக்கு மிக மிக கஷ்டமாக இருந்தது. கணவர் அறிவுரையும் சொல்லி பார்த்தார். இப்படி மனம் வேதனைப்பட்டு இருப்பதற்கு ஏதாவது ஒரு நிவாரணம் செய் என்று கணவர் அவருக்கு அறிவுரை வழங்கினார். தரமான புடவைகள் வாங்கினவர்களுக்கு மட்டும் நிவாரண பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம். அதில் மன ஆறுதலாவது அவர்கள் அடைவார்கள் என்று அவர் கூறினார். அந்த பெண்மணி கணவர் சொல்படி பணத்தை திருப்பி கொடுத்தார்கள். ஆனால் மனதளவில் கஷ்டப்படுவதை கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருந்தார்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மக்கள் தவறாக பேசிவிட்டார்களே என்ற அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணியின் மனதை விட்டு அகலவே இல்லை. அதனுடைய விளைவு அந்த பெண்மணிக்கு உடல் நிலை சரியில்லாமல் போனது. உடல் நிலை பாதிக்கப்பட்டு மிக மிக மோசமான நிலையில் சென்றார் அந்த பெண்மணி. மருத்துவர் அந்த பெண்மணியை சோதனை செய்துவிட்டு, உங்களுடைய இந்த குறைக்கு தூக்கமின்மைதான் காரணம். அதோடு மட்டுமல்ல, அதீத கவலையோடு உங்களுடைய மனம் இருக்கிறது. அதனால்தான் இந்த நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நன்றாக தூங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கசப்பான அந்த மருந்தை தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மருத்துவர். அந்த பெண்மணியும் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு அந்த மருந்தை தினம் தினம் கசப்பான மருந்தை கஷ்டப்பட்டு உட்கொண்டு விட்டு தூங்கவும் பழகினார்கள். அப்பொழுதுதான் அந்த பெண்மணி நினைத்து கொண்டார், கஷ்டமான வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகளை பேசியவர்கள் மற்றவர்கள். ஆனால் அதை நினைத்து கவலைப்பட்டு இப்பொழுது கசப்பான மருந்தை உட்கொள்வது நானாக ஆகிவிட்டதே என்று மன வருத்தத்தோடு புலம்பினார். அதை கேட்ட கணவர், இதைதான் நான் முன்பே சொன்னேன், எதற்குமே கவலைப்படாதே, நினைத்ததை நடந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே, மற்றவர்களின் பேச்சுகளை காதில் வாங்கிக் கொள்ளாதே என்று நான் முன்பே சொன்னேன். நீதான் அதை கேட்கவே இல்லை. இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணமும் நீதான் என்று
கணவரும் அந்த பெண்மணியிடம் அறிவுரை சொன்னாராம். அந்த பெண்மணி மாதிரிதான் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டார்களே, அவர்கள் சொன்னதை கேட்டு மனதை சங்கடப்படுத்தி கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை யோசித்து யோசித்து அவர்களை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனதளவில் உடலளவில் தேவையில்லாமல் அவர்களுடைய மனதையும் கெடுத்து கொள்கிறார்கள். ஆனால் ரொம்ப மனதில் எடுத்தால் உடம்பை கெடுத்து கொள்ளதான் ஆக வேண்டும். பாதிப்பு வருத்தப்படுபவர்களுக்குத்தானே தவிர பேசுபவர்களுக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் அதீத முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத சொற்களையும் மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ளேயே உழன்று கொண்டிருப்பதால், அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத மனநிலம்தான் கெடும் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை அப்பொழுதே மறந்து விடுவது மிக மிக நல்லது. இதை புரிந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக மனம் அமைதியாக இருக்கும், உடல் நலமும் சீராக இருக்கும் என்பதை அந்த பெண்மணி புரிந்து கொண்டார்களாம். நாமும் அதை போல மற்றவர்களின் பேச்சை நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். வெட்டிய பின்பும் சிறு மழை துளி பட்டதும் துளிர்விடும் செடியைப் போல, அந்த செடியைப் போல எத்தனை முறை தோல்வியை கண்டாலும், எத்தனை முறை கஷ்டங்களை சந்தித்தாலும், போராட்டங்களை சந்தித்தாலும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று போராட வேண்டும் என் பிரியமே. ஒரு நாள் நிச்சயமான உனக்கான வெற்றி கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நீ சொல்லும் கருத்தை மற்றவர்கள் அடியோடு வெறுத்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் கருத்து சொல்வதற்கு உனக்கிருக்கும் உரிமையை நிச்சயமாக விட்டு விடாதே. எந்த இடத்திலும் உனக்கென்று எந்த அங்கீகாரமும் இல்லாமல் போய்விடும். அப்படி நீ விட்டுவிட்டால் இலக்கை அடைய வேண்டும் என்ற தீராத எண்ணமும் அந்த எண்ணத்தை நோக்கிய உன்னுடைய செயலும் தான் வெற்றிகரமாக வளர்கிறது. உன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்தாமல் அப்படியே நீ வைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருந்து மறைந்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் தான் உனக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அர்த்தமின்னான வாழ்வு வெறுமையானது, வீணானது என்பதை புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் எப்பொழுதும் வலிமையோடு இருக்க வேண்டுமென்றால் எதையும் தனியாக போராட பழகிக்கொள் என் பிரியமே. அப்பொழுதுதான் யாரும் வீழ்த்தவே முடியாத அளவிற்கு வலிமையை நீ நிச்சயமாக அடைவாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் தேவையில்லாமல் ஏன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் செய்து காட்டுகிறேன் உன் சாயப்பா. உனக்கு துணையாக நான் உன்னோடு என்றென்றைக்கும் இருந்து உன்னை வழிநடத்துவேன். சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால்
இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது, இனி நகரவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு, அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு.
தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். பின் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன், நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. உன்னுடைய துன்ப நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. தைரியமாக இரு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் வீண் போய்விடாது. உன்னிடம் யாராவது வந்து உன்னை திட்டினாலோ உன்னை தண்டித்தாலோ அவரிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. சண்டை போடவே போடாதே. அதை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் 1-2 எளிய வார்த்தைகளால் அவர்களுக்கு புரியவை. அப்படி இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுவிடு அமைதியாக. அவரோடு சண்டையிடாதே. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காதே. நீ பிறருடன் சண்டை போடுவதால் அதனால் உனக்கு ஏற்படும் மன வலிகளை பார்த்து என் மனது வலிக்கிறது குழந்தையே. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டுவிட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது.
இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டவை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும்.